கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். இங்கே அம்மாளு என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகமானது இயேசு கிறிஸ்து மரித்து 90 அல்லது 95வது ஆண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆதி நாட்களிலே 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவ சபையானது பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலே, நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இரத்த சாட்சியாக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்த விசுவாசிகள். அவர்கள் அங்கும் இங்குமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தேர்வு செய்யப்பட்டவர்களாக, சிறு சிறு குடும்பங்களாக, குழுக்களாக ஆங்காங்கே வீடுகள் தோறும் கூடி தேவனை ஆராதித்து கொண்டு வந்த காலம். அப்படிப்பட்ட காலத்திலே யோவான் மூப்பனாக இருக்கிறார். இஸ் a பிஷப், கண்காணியாக இருக்கிறார். அவர் இப்படி அநேக வீடுகளிலே சிறப்பாக தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக முழுமனதோடு செயல்பட்ட அநேக குடும்பங்களை அவர் ஒருங்கிணைத்து பணிகளை மேற்பார்வையிட்டு நடத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட நாட்களில் தான் இந்த அன்பு சகோதரியினுடைய இல்லத்திற்கு இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். பாருங்கள், 1வது வசனத்திலே இந்த சகோதரியை குறித்து யோவான் சொல்லுகிறார். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும். அந்த அம்மாளுவை குறித்து யோவான் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவள். அந்த சகோதரியின் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை நிலை கொண்டிருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு முதன்மையான, முக்கியமான முதல் இடத்தை கொடுத்த ஒரு அன்பு சகோதரி என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த சகோதரியை தேவன் தம்முடைய பணிக்கென்று தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். She is a chosen lady, chosen woman. பிரியமானவர்களே, இந்த சிங்கப்பூர் தேசத்திலே கர்த்தர் உங்களை தேர்வு செய்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, you are chosen one. You are not ordinary people. You are God chosen people. Amen. தேவன் நம்மை தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், நாம் இப்படி கூடி தேவனை ஆராதிக்க முடியாது. அந்த நாட்களில் எவ்வளவோ கெடுபடி இருந்தது. ஆனாலும் இந்த சகோதரி வைராக்கியமாக, ஒரு பக்தி வைராக்கியத்தினாலே நிறைந்து தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்தார்கள். தேவனுடைய ஊழியம் என்னுடைய வீட்டிலே நடக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டிலே வந்து ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சகோதரிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தேவை இருந்தது. அது என்னவென்றால், நான் சத்தியத்திலே வளர வேண்டும், நான் சத்தியத்திலே தேர வேண்டும். சத்தியம் எனக்கு தேவை, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை. சத்தியத்தினாலே என் வாழ்க்கை சாரமேற்றப்பட வேண்டும். நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் சத்தியத்திலே வளர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், விரும்பினார்கள். பாருங்கள், 4வது வசனம் சொல்லுகிறது, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை அந்த சகோதரிக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நமக்கு சரித்திரம் இல்லை. ஒருவேளை 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அதுல 2 பிள்ளைகள் சிலர் என்று இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்டதுதான் சிலர். ஒருவேளை 3 பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தியத்திலே மிகவும் ஆர்வமாய் வளர்ந்து வந்தார்கள். அப்படின்னா ஒரு நபர் வளரலையா பிரதர்? நோ. ஒருவேளை அந்த குழந்தையாக இருக்கலாம், சத்தியத்தை பற்றிய அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாத ஒரு சிறு குழந்தையாக இன்னொரு குழந்தை, அவருடைய பிள்ளையிலே ஒரு பிள்ளை இருக்கலாம். ஆனால் இந்த சகோதரியினுடைய ஆர்வமும் அர்ப்பணிப்பும் தன்னுடைய பிள்ளைகளை சத்தியத்திற்குள்ளே நடத்தி இருந்தது. இந்த நாட்களிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய குடும்பம் சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் சத்தியத்திலே வளர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் சத்தியத்திலே வாழ வேண்டும். ஆமென்.
நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே வளர்க்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஏதோ பெற்றோர் மாத்திரம் ஜெபிக்கிறவங்களா, பிள்ளைகள் ஏதோ தேவனை அறியாதவர்களாக நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடாது. தேவன் நம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு படித்து இருக்கிறார்கள் என்று கேட்க மாட்டார். உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு நாலெட்ஜிபிள் பிள்ளைகளா இருக்கிறாங்க என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே கேட்க மாட்டார். உங்களுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்திருக்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவர்கள் எவ்வளவு பெரிய வீடு வாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, என்னென்ன திறமைகளுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது என்று தேவன் ஒரு நாளும் கேட்க மாட்டார். தேவன் ஒன்றை மாத்திரம் கேட்பார், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை நான் பார்க்க வேண்டும். ஆமென். என் பிள்ளைங்க பைபிள் எடுத்தாங்கன்னா கரைச்சு குடிச்சிருக்காங்க நம்ம சொல்லலாம், ஆனால் தேவன் பார்க்க வேண்டும். ஆமென். என்னுடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை சில வேர்ஸ், அந்த வசனத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை தேவன் பார்க்க விரும்புகிறார். அன்றைக்கு யோவான் அதை பார்த்தார், உடனே I will certify. அவர் அங்கே ஒரு நல்ல மதிப்பை இந்த கடிதத்தில் எழுதி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலே இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் சத்தியத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அதை தேவன் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த பாரத்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். நாம் இந்த பாரத்தை பெற்றுக்கொள்வோம். குறிப்பாக இன்னொரு முக்கியமான சகோதரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை வேதத்திலே சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், 5000 புருஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து சாப்பிட்டார்கள் என்று இருக்கும். ஸ்திரீகளை குறித்து அங்கே கணக்கில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே ஸ்திரீகள் கணக்கெடுப்பிலே வருவதில்லை. ஆனால் அப்படி ஒருவேளை அன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் சகோதரிகளை முக்கியத்துவப்படுத்தாமல் விடலாம். ஆனால் தேவனோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சகோதரிகளின் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். சகோதரிகளுடைய கரங்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பம் ஒரு சகோதரியை மையப்படுத்தி இருக்கிறது. சபையிலும் கூட சகோதரிகள் சபையிலே முக்கியமான இடத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய சபையிலும் கூட சகோதரிகளின் எண்ணிக்கை தான் அதிகம். நீங்க பார்க்கலாம், ஒரு சபைக்கு போனீங்கன்னா ஆண்களுடைய கூட்டத்தை விட பெண்களுடைய கூட்டம் தான் அதிகமா இருப்பாங்க. ஏனென்றால் தேவனே அப்படி ஒரு மிகுந்த பெரிய பொறுப்பை இந்த நாட்களிலே சகோதரிகளுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறதை நான் இந்த புதிய உடன்படிக்கையிலே பார்த்து அறிந்து கொண்டேன். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு வாருங்கள். அதில் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து தானே இப்பொழுது சில வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி தெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சகோதரியை குறித்து தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார் என்றால், அந்த சகோதரியை பற்றி மிகவும் நன்றாக அறிந்த பிறகுதானே அவர் எழுதுகிறார். ஒருவேளை இந்த சகோதரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அநேகருக்கும் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். ஆதரவு என்றால் சப்போர்ட், ஹெல்ப்ஃபுல், உதவியாக, அப்படித்தான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சகோதரி தேவனுடைய ஊழியத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரி தேவனுடைய ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும், சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டும். chosen one. எதற்காக தேவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறார்? தேவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆமென். தேவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். இதற்காகத்தான் தேவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். இந்த அந்த நாட்களிலே சபையிலே எத்தனையோ 1000 சகோதரிகள் இருந்தார்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் காலடி வச்சாரோ அங்கெல்லாம் சபை எழும்பினது. ஒவ்வொரு சபையிலும் எத்தனையோ சகோதரிகள் மனம் திரும்பி இருந்தார்கள். ஆனால் பெபேயாளை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்கிறோம் என்றால் இந்த சகோதரி தேவனாலே முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவளை குறித்து அவர் ஒரு அறிமுகம் சொல்லுகிறார் பாருங்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி. நான் அதை அதிகமாக சிந்தித்தேன். ஊழியக்காரி என்றால் சபையினுடைய எல்டர்ஷிப்ல அந்த சகோதரி இருக்கிறாங்களா? நோ. சபையினுடைய எல்டர்ஷிப்ல ஒரு நாளும் சகோதரியை தேவன் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அது சகோதரனுடைய கரங்களிலே தான் தேவன் கொடுக்கிறார். ஆனால் அந்த எல்டர்ஷிப்புக்கு கீழாக இருந்து உதவி செய்யும்படியாக, ஆமென், சபையில் இருக்கிற மூப்பர்களோடு இணைந்து தோள் கொடுக்கும்படியாக, சப்போர்ட்டிவாக, உதவியாக, ஜெப உதவியா இருக்கலாம். இப்படி எந்தெந்த சூழ்நிலையில தேவனுடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியத்திலே அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அதிலே உதவியாக. பிரியமானவர்களே, ஊழியக்காரி என்றால் சர்வன்ட் என்று இருக்கிறது. சர்வன்ட் என்று சொல்லும் போது அது ஒரு ஹானரபிள் ஜாபா கூட தெரியுது. நான் என்னுடைய சபையிலே சர்வன்ட் என்று சொல்வதை விட ஸ்லேவ் என்று சொல்வதை அதிகமாய் மதிக்கிறவன். நான் தேவனுடைய அடிமை. நான் தேவனுடைய பார்வையிலே தேவன் என்னை பிள்ளையாக வைத்திருக்கிறார். ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது I am a slave. I am a servant before the Lord. Amen. ஆனால் தேவன் எனக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எனக்கே உரியது. நான் குப்பை, தூசி, புழு, மண்ணு இதெல்லாம் நான் எனக்கு உள்ளது தேவை. ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது, ஓ லார்ட் ஜீசஸ், மரியாள் சொன்னது போல நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த உலகத்தை நான் பார்க்கும்போது I am a servant of God, I am a minister of God, I am an ambassador of God's kingdom. Amen. Hallelujah. பல நேரத்தில் இந்த இடம் மாறி போகும்போது தான் பிரச்சனை எழும்புகிறது. பெருமை உள்ளே வந்துவிடும். இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய மனிதர்களை பார்க்கும்போது தேவன் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு மேன்மையான இடத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுக்கு முன்பாக I am a servant, I am a true servant, I am a slave before the God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்வளவும் தன்னார்வமாக என்னை பணித்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தியாகத்தோடு, முழு இருதயத்தோடு, உற்சாகத்தோடு கரங்கோர்த்து செயல்படக்கூடிய ஒரு வேலையாகும். ஆமென். என்னுடைய சபையிலே முன்னால நின்று பாட்டு பாடணும் அல்லது முன்னால நின்று ஒரு காரியத்தை லீட் பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் இருக்கிற டாய்லெட்டை முதல்ல கிளீன் பண்ணணும். அந்த தாழ்மை இருந்ததுன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாருக்கும் ஃபுல் மீல் கொடுப்போம். எல்லா ஆராதனையிலையும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன எச்சல் தட்டை அங்க போய் கழுவணும். ஈவன் பிரதர்ஸ், அந்த தாழ்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். ஆமென். ஸ்லேவரி. அவர் யார்? தேவனுடைய தற்சரூபம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவன் அவரோடு இருக்கிறார், இவர் தேவனோடு இருக்கிறார், எல்லாரும் ஒண்ணுதான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பட் கொள்ளையாடின பொருளாக அதை அவர் எண்ணவில்லை. கொள்ளையாடின பொருள்னா என்ன? 2 பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 lakhs rupees வந்துருச்சு. கொண்டாந்து மூட்டையை அவுத்து பார்க்குறாங்க. 10 lakhs rupees இருக்கு. இந்த 10 lakhs rupees யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? அவங்க 2 பேருக்கும் சொந்தம். ஓகே, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவங்க எடுக்கிறது உரிமை இருக்கா இல்லையா? 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அது எடுக்கிறது உரிமை இருக்கிறது, 2 பேருக்கும் பொதுவானது. அதை போல இந்த தேவனுடைய ராஜ்யம் அமைக்கப்பட்டது. இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது. யாருடைய கரத்தினாலே? தேவனுடைய கரத்தினாலே. Trinity God, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்தே இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த உடனே அதை அவராவே அபகரிக்க விரும்பல. எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, நானும் தான் இதுல இருக்கேன். கொள்ளையாடின பொருளாக அதுல அதிக ஆர்வத்தை செலுத்தி இதெல்லாம் என்னுடையதுதான், நான் தான் இதை செஞ்சேன். ஏன்னா தேவனுக்கு உருவம் இல்லை. இன்விசிபிள் காட், ஆவியானவருக்கு உருவம் இல்லை.
இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் உருவம் இருக்கிறது. அதனால நான் தான் என்று சொல்லி இயேசு ஒரு இடத்துல கூட தேவனுடைய மகிமையை தொடவில்லை. He cannot touch the God's glory. Amen. தேவனுக்கு சமமாய் இருக்கக்கூடியவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார், மனுஷர் சாயலானார். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் உங்கள்கிட்ட பர்சனலா பேசி, அப்பா இந்த பூமியில உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன கேரக்டர் விரும்புவீங்க? சிங்கப்பூர் தேசத்துல ஒரு பெரிய பிரசிடென்ட் ஆகணும், அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய கவர்னர் ஆகணும். கேரக்டர் ஓகே கோ ஆண்டவர் சொல்லிடுவார். இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கிறார், எப்ப நீ பூமிக்கு போற? What character you want? Oh Lord Father, I am slave before you. Amen. இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். This is my Jesus. Hallelujah. ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய போஸ்டிங் கிடைச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதெல்லாம் நமக்கு சதம் அல்ல. ஆமென். மன்னார்குடியில் எனக்கு எவ்வளோ காரியங்களை தேவன் கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் கையை விரிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் உண்மையாக 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 உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஃப்ளைட்டில் ஏறுறேன். ஆமென். எதையும் நான் கொண்டுட்டு போகிறதில்லை, கொண்டுட்டு வந்தது இல்லை. இதே போல் ஒரு நாளைக்கு ஃப்ளைட்டில் ஏறுவேன். ஆமென். அப்பையும் கூட நான் எதையும் என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. ஜீசஸ். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கும் போது சபை நடக்கிறது, நாளைக்கு நான் அங்கே போகும்போது இதே சபை நடக்கணும். ஆமென். அடுத்த கட்ட தலைவர்கள் எழும்பி சிலம்பம் பண்ண வேண்டும், வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ண வேண்டும். ஆமென். சபை என்பது ஒரு தலைமைத்துவத்தோடு முடிந்து விடுகிறது, கிறிஸ்துவம் அல்ல. ஆமென். அது தொடர வேண்டும். ஆமென். It's a true church. இந்த பூமியிலே தேவன் அப்படிப்பட்ட சபையை தான் நாட்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய சபையும் தேவன் அவ்விதமாக ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஆமென். We are chosen one. நாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெபேயால் கெங்கிரேயா ஊருக்கு ஒரு அடிமையாக இருந்தார்கள். பவுலுக்கு ஆதரவாக இருந்தார்கள். என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பவுலுடைய வழி பிரயாணத்துக்கு நாளைக்கு ஊருக்கு போகிறேன், இன்னைக்கே அவருடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி, ஒருவேளை அன்னைக்கு அயன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, மடித்து நீட்டாக கொடுத்துருப்பாங்களா? மேபி இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு வழி பிரயாணத்தில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்து கொடுத்துருப்பாங்களா? ஏன் நைட்டு ஒருவேளை ஒரு படுக்கிற இடத்துல பெட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களா? ஏன் எக்ஸாக்ட்லி. ஏன் ஒருவேளை அவர் குளிக்கிறது தண்ணி வேணும்னு கேட்டோன்னா ஏதோ ஒரு கிணத்துல போய் தூக்கணும், அந்த சகோதரி என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்து. ஒருவேளை பால் சொல்லுவார், சிஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஏனென்றால் அவர் பலகீனத்தோடு ஊழியம் செய்தார். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ப்ளீஸ் சப்போர்ட்டிங் மீ. உடனே போய் இரவு முழுவதும் விழித்திருந்த அந்த சகோதரி பவுலுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். சம்டைம் பவுல் சொல்லுவார், சிஸ்டர் நான் அப்படி பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறேன், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ கண்டினியூவலி, இடைவிடாமல் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, ஒரு தொடர் ஃபாஸ்டிங் ப்ரேயரை போட்டு அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆமென். சப்போர்ட்டிங் தி மினிஸ்ட்ரி. ஆகவே அதனால் தான் கெங்கிரேயா ஊர் சபையிலே எத்தனையோ ஆத்துமாக்கள் இருந்தாலும் பெபேயாலை பவுல் நினைவு கூறுகிறார். ஆமென். நீங்களும் நானும் பெபேயாளுடைய ஆவியை பெற வேண்டும். ஆமென். The spirit of Bebe. ஓகே, பாருங்கள், 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். 4வது வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணத்தை வாழ்த்துங்கள். இந்த அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா chosen people, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு முறை பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு முதல் முறையாக போகிறார். the first missionary journey. போகும்போது அங்கே இவருக்கு
யாரை சந்திப்பது, எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போவது, ஆவியானவர் யாரிடத்தில் நடத்த போகிறார் என்கின்ற குழப்பத்தோட, தயக்கத்தோட, நடுக்கத்தோட அவர் அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏற்கனவே இவர் வேதாகம கல்லூரியிலே கமாலியல் இடத்திலே கற்றுக்கொண்ட அந்த கல்விக்கூடத்திலே அந்த நாட்களில் இருந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கைத்தொழிலையும் கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஊழிய களங்களுக்காக புறப்பட்டு செல்லும் போது அவர்கள் பிழைப்புக்காக ஒரு பணியை கற்றுக் கொடுப்பார்கள். அப்படித்தானே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூடாரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை அவர் கற்றிருந்தார். கூடாரம் செய்கிற தொழில் என்றால் எல்லாரும் டிராவல் செய்யும் போது ஆங்காங்கே இரவு நேரத்திலே, வெயில் நேரத்திலே அப்படியே ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே தங்கி இளைப்பாரி விட்டு திரும்பவும் கூடாரத்தை சுற்றி எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்வார்கள். The tent is also a tent maker. அந்த நாட்களிலே அது பிரசித்தி பெற்ற ஒரு பணியாக இருந்தது, தேவையுள்ள ஒரு பணியாக இருந்தது. எந்த ஊர்ல போனாலும் அந்த பணிக்கு வேல்யூ இருந்தது. பவுல் அந்த பணியை தேர்வு செய்து கற்றுக்கொண்டார். ஒருவேளை பழைய செருப்பை தைக்கிற பணியை போல கூட இருக்கலாம். கிழிஞ்சு போன டென்ட்டை ஒருத்தர் கொண்டுட்டு வருவாரு, யார் தான் தைக்கணும்? ஒரே டஸ்டா இருக்கும். பாலைவன பகுதியில் டென்ட் எப்படி இருக்கும்? ஓ சாரி பிரதர், கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, தச்சு கொடுப்பீங்களா? ஓகே ப்ளீஸ் வெல்கம். எவ்வளோ வாங்குவீங்க? அன்னைக்கு அவர் 10 ரூபா வாங்கினார், கொஞ்சம் குறைச்சி வாங்கிங்களா? ப்ளீஸ் பிரதர், சேர்ஃபுல்லாக எதை வேணா கொடுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, நாட் கம்பல்ஷன். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. உற்சாகமே கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். யார் அந்த தேவன்? லார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அவர் சுவிசேஷத்தை சொல்லுவார். ஒருவேளை அந்த பணியை செய்துட்டு ப்ளீஸ் ஒரு $2 கொடுங்க. $2 enough? Yeah, okay. வேல்யூபிளான ஜீசஸ் உனக்குள்ள இருக்கியா, போயிட்டு வா. ஆமென். அந்த $2 எதுக்கு வாங்கினார்னா இவருடைய போஜனத்திற்காக. ஆமென். இவர் சாப்பிடணும் இல்லையா, அதற்காக. அவர் போன கொரிந்து பட்டணத்திலே இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஃபேமிலி அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவரும் அவர்களோடு இணைந்து கொண்டார். ஒரு பணியாளனாக நான் உங்களோட சேர்ந்து வேலை செய்ய எனக்கு வேலை கொடுப்பீங்களா? ஐ ஃப்ரம் பால். மை நேம் இஸ் பால். ஓகே பிரதர், வாங்க, எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை. நீங்கள் ஹெல்ப்பராக இருக்கீங்களா? உங்களை பார்த்தா வயசானவர் போல தெரியுது. வி ஆர் யங் கப்பல். எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி செய்வீங்களா? ஓகே ஓகே. மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல்சோ எ சர்வன்ட். ஐ எம் ஆல்சோ எ ஸ்லேவ். ஓகே. அவங்க உடனே ஒரு பெரிய மூட்டை பழைய டென்ட் எல்லாம் கொண்டாந்து போட்டு இதெல்லாம் உட்காந்து தைங்க. ஓகே. He is servant of Paul. Okay. It's the greatest missionary, Paul. It's the greatest apostle of Paul. Amen. It's a God's servant. Oh Lord Jesus. அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது I am nothing before the Lord. உடுத்துகிற உடையானாலும் நம்முடைய வாழ்க்கை தரமானாலும் nothing. பிரியமானவர்களே, தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இப்படி ஒரு பணிக்காகத்தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எனக்கு ஆவுன்னு கத்தி அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க மத்தியில டான்ஸ் ஆடி நான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக நான் இங்க வரல. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்ங்கிறத சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் தேவனுக்கு இப்படிப்பட்ட சீஷர்கள் தேவை. உங்கள் மத்தியிலே ஒரு பெபையாளை தேவன் எதிர்பார்க்கிறார், ஒரு அம்மாளை தேவன் எதிர்பார்க்கிறார், ஒரு ஆக்கில்லாவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஒரு பிரிஸ்கில்லாவை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, நாம் இந்த பகுதியிலேயே இன்னொரு முக்கியமான நபரை குறித்து நாம் பார்ப்போம். நாம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலை குறித்து பார்க்கும்போது அவருக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். 4வது வசனத்தில் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர் சுவிசேஷத்தை சொல்லும் போது அங்கிருந்த ரோம சிப்பந்திகள் எல்லாரும் அவரை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைப்பதற்காக அவரை கட்டி வைத்து விட்டார். அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் போய் கொஞ்சம் பணத்தை அவர்களுக்கு கொடுத்து பவுலை விடுதலை ஆக்கினார்கள். இல்லைன்னா பவுல் அன்றைக்கே சிறைக்கு போயிருந்திருப்பார். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இது எல்லாவற்றையும் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஐ எம் ஏ பைபிள் டீச்சர்.
ஆகவே நான் உங்களுக்கு தெளிவாக வேதவசனத்தை கற்றுக் கொடுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு ஊழியம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கு போதகர்கள் அனைவர் இருக்கிறார்கள், ப்ராஃபட்ஸ் இருக்காங்க, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ a teacher. Amen. ஓகே, நாம் தொடர்ந்து பார்ப்போம். 13ஆம் வசனத்திற்கு வாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ரூஃபஸ் யார் இந்த மனிதன்? அவன் ஒரு இளம் வாலிபன். அவனுடைய தாயை குறித்து இங்கே பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கிறதை நான் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஒருவேளை இவருடைய தகப்பனார் இப்போது உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரூஃபஸ் ஒரு இளம் வாலிபன், அவனுடைய வயது முதிர்ந்த ஒரு தாய், இவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாய் அந்த நாட்களிலே சபையில் இருந்திருக்கிறார்கள். பவுல் இந்த குடும்பத்தை சந்தித்தார். இந்த குடும்பத்தை பவுல் எப்படி சந்தித்தார் என்பதை நாம் பார்க்கும்போது, இந்த குடும்பம் எப்படி தேவனாலே பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். இந்த சகோதரியை குறித்து பவுல் சொல்லுகிறார், எனக்கும் தாய். ஆமென். அவங்க ரூஃபஸ்க்கு மட்டும் தாய் இல்ல, அப்போஸ்தலன் பவுலாகிய எனக்கும் அவர்கள் தாயாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சகோதரியை குறித்து பவுல் எனக்கு தாய் என்று சொல்க, அவங்க பவுலை பெற்றெடுத்த தாய் என்று அவர் ஒரு நாள் எங்கேயுமே சொல்லவில்லை. அவங்க அப்பா யாருன்னு சொல்லல. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு தாயை போல கரிசனை எடுத்து, தாயை போல நேசித்து, போஷித்து, பாதுகாத்து, ஒருவேளை பவுலை உடுத்துவித்து, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பது போல பவுலுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபித்து, வைராக்கியத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து, தேவன் பக்கத்திலே நெருக்கி நடத்தின ஒரு அன்பு சகோதரியை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். சகோதரியின் பெயர் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பின்னணி எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. யார் இந்த ரூஃபஸ்? யார் இந்த சகோதரி? Turn your Bible. மார்க் எழுதின நற்செய்தி நூல், The Gospel of Mark, chapter 15, 15வது அதிகாரம் 21வது வசனத்தை தயவு செய்து வேத வசனத்தை சொல்லும்போது நீங்களும் எடுக்க பிரயாசப்படுங்கள் ப்ளீஸ். என்னுடைய சபையிலே நாங்கள் எல்லோரும் எடுத்து எல்லோரும் சேர்ந்து வாசிப்பது எங்களுக்கு வழக்கம். ஏனென்றால் என்னுடைய சபையில் இருக்கிற எல்லாரும் வேதவசனத்தை கற்று தேர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசத்தை எடுப்போம். ஆகவே தான் உங்கள் மத்தியிலே நான் அதை அன்போடு சொல்லுகிறேன். ஓகே, மார்க் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். சீரேனே ஊரானும் அலெக்சத்தாருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்த வலிய வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குமே. இந்த ரூஃபஸ் யாரு? சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுடைய மகன். சிரேனே என்ற ஊரிலிருந்து எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக குடும்பத்தோடு இந்த சீமோன் தன்னுடைய மகன் ரூஃபஸை ஒரு கையில் அழைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியாகிய இந்த சகோதரியை கூட்டிக் கொண்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா பஸ்கா பண்டிகைக்கு வரும் வெகு டிராவல், ரொம்ப தூரத்திலேருந்து இங்கே வரணும், சில நாட்கள் தங்கி இருக்கணும், திரும்ப போற வரைக்கும் உணவு தேவை இருக்கு. அப்படி ஒரு பெரிய பஞ்சோட அப்படியே ஊருக்குள்ள என்ட்ரி பண்றாங்க. ஒரே கலவரமா இருக்கிறது. எருசலேம் நகர வீதியே ஜனங்களுடைய கண்ணீராலும் கூக்குரலாலும் நிரம்பி இருக்கிறது. எருசலேம் நகர வீதியிலே இவர் தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்று முண்டி அடிச்சு போகும்போது போக முடியல. ஒரு ஓரத்தில் ஒருவேளை அவங்க தேங்கி நின்று இருக்கலாம். அந்த இடத்திலே பயங்கரமான 40-50 பவுண்ட் எடை உள்ள ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி இரத்த வெள்ளத்திலே வந்து அங்கே கீழே விழுகிறார். சீமோன் அதை பார்க்கிறார். அப்பா, எவ்வளவு மோசமான குற்றவாளியா இருந்தா இந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனையை இவருக்கு கொடுத்திருப்பாங்க. அவர் வெறுப்போடு பார்க்கிறார்.
இங்க ஒரு கைதியை விலங்கு போட்டு கூட்டிட்டு போகும்போது நீங்க எப்படி பாப்பீங்க? அவரோட கூட பக்கத்துல உங்களையும் சேர்த்து உட்கார வச்சா சந்தோஷப்படுவீங்களா? அந்த ஜீப்ல வாங்க பிரதர், நீங்களும் பக்கத்துல உட்காந்துட்டு வாங்கன்னு போலீஸ் கூட்டு போனா என்ன நினைப்பீங்க? the same situation சீமோனுக்கு இருந்தது. அந்த இடத்துல வந்து ரோம போர் சேவகன் திடீரென்று அந்த சீமோனை பார்த்து, ஹே கம் ஹியர், நோ, வா, வந்து அந்த சிலுவையை தூக்கி இயேசுவுக்கு உதவி செய்து கொல்கத்தா மலை வரைக்கும் சுமந்து கொண்டு வா என்று அவன் சொன்னான். யாருங்க செய்வா? சிலுவை என்றால் ஒரு அவமான சின்னம், பயங்கரமான குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்கிற வழக்கம் ரோமர்களுக்கும் இல்லை, யூதர்களுக்கும் இல்லை. அப்படியானால் இந்த வழக்கம் எங்கே இருந்து வந்தது? the heathen practice. அது ஒரு புறஜாதிகளுடைய வழக்கமாய் இருந்தது. இயேசுவை அவர்கள் ஏமாற்றி சிலுவையிலே அடித்தார்கள். ஒருவேளை பிசாசு அவ்வளவு மோசமான தண்டனை இயேசுவுக்கு கொண்டு வந்து கொடுக்க திட்டமிட்டான். But our Lord Jesus சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறார், சிலுவையிலே பிசாசை ஆணி அடித்தார். ஆமென். நெக்கட், வெளியரங்கமான கோலமாக்கினார். சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். பிரியமானவர்களே, போட்டும் இங்கே இந்த சீமோன், என்னால் இதை சுமக்க முடியாது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஐ எம் எ ஃபாரினர், நான் இங்கே தேவாலயத்தில் தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிறேன், இவ்வளவு ஒரு மோசமான பணியை என்னால் செய்ய முடியாது என்று அவன் சொல்லவில்லை. ரோம போர் சேவகனுக்கு பயந்து ஒருவேளை அவன் இயேசுவின் முகத்தை பார்த்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அந்த முகத்திலே இருந்த கனிவும் அன்பும், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையின் ரூபத்தை, அடிமையின் ரூபத்தை பார்த்தார். அவனாக போய் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த சிலுவையை சுமந்து செல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இவன் மேல் படுகிறது, இவனுடைய ஆடையெல்லாம் ரத்தமாக மாறுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு அவன் அந்த வீதியிலே போகும்போது பின்னாலே இன்னும் 2 கல்வர்கள் வருகிறார்கள். அந்த எருசலேமில் இருந்த அத்தனை ஜனங்களும், ஒருவேளை சிரேனே ஊரிலிருந்து இன்னும் அவனுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் இன்னும் எத்தனையோ ஜனங்களும் அங்கே தொழுகை செய்வதற்காக பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்தார்கள். எல்லோரும் சீமோனை பார்க்கும்போது, ஹே ஓயா, ஏன் உனக்கு இப்படி, நீ இவ்வளவு பெரிய மோசமான தண்டனை அனுபவிக்கும் அளவுக்கு நீ என்ன குற்றத்தை செய்தாய்? எல்லோரும் இழிவாக பேசினார்கள். ரூஃபஸை பார்த்து எல்லாரும் விசாரிச்சாங்க, ஏன் இன்னும் உங்க அப்பாவுக்கு பயங்கர தண்டனை கொடுத்து சிலுவையை தூக்கிட்டு போனாரு? ரூஃபஸ் ashamed. அவருடைய சகோதரி, அவருடைய தாய், என்னுடைய கணவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது? ஏன் என்னுடைய கணவர் இந்த பயங்கர மோசமான தண்டனை, அந்த சிலுவையை சுமக்க வேண்டும்? அவர் ஒரு பாவமும் செய்யலையே, என்னுடைய கணவர் யாருக்கும் தீமை செய்யலையே, ஏன் என்னுடைய கணவருக்கு இவ்வளவு மோசமான தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுத்தது? ஐயோ, என்னுடைய கணவர் குற்றவாளி இல்ல, என்னுடைய கணவர் நல்லவர், நாங்க எருசலேமுக்கு தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வந்தோம், இவங்க யதார்த்தமா என் கணவரை பிடிச்சு கொண்டுட்டு போறாங்க. ஒருவேளை அந்த சகோதரி அன்றைக்கு அவமானத்தினாலே துக்கம் அடைந்தவர்களாய் தன்னிடத்தில் விசாரித்த அத்தனை பேரிடத்திலும் விளக்கம் சொல்லிக் கொண்டு இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதற்கு பிறகு சீமோனை நினைத்தருளினார். சீமோனுடைய குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார். சீமோன் தேவனை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தான். அந்த குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது. பின் நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த குடும்பத்தை சென்று சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். இந்த ரூஃபஸினுடைய குடும்பத்தை பவுல் சந்தித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அறிவிக்கும் போது அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், ஓ ஐ நோ ஜீசஸ். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த தாய் மிகவும் 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 வயதானவர்களா இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை ரூஃபஸ் அந்த டைம்ல பிறந்திருப்பாரா என்று சொல்லி என்னால் யூகிக்க முடியவில்லை. இருந்தாலும் அந்த சகோதரிக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அதற்கு பிறகு அந்த ரூஃபஸ் பிறந்திருந்தாலும், இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அவங்க அப்பா சுமந்தாரப்பா, இன்னைக்கு நம்முடைய குடும்பம்
கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்கு சிரேனே ஊரிலே சாட்சியாக நிற்கிறது. ஹல்லேலூயா. பவுல் இந்த சகோதரியை தாய் என்று சொன்னதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை சுமந்த அந்த சீமோனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். ஆமென். ஒருவேளை அன்பு சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனா போராடலாம். பின் நாட்களில் தேவன் நம்முடைய சந்ததியை நினைவு கூறுவார். ஆமென். இயேசுவுக்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்று கூட தேவன் மறக்கிறவர் அல்ல. எபிரேய நிருபத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் செய்கிற நீதியின் கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். எவ்வளவு பிரயாசங்கள், அன்புள்ள பிரயாசங்கள், தேவன் மறக்க மாட்டார். நம்மை நினைவு கூறுகிற தேவன். ஏனென்றால் நாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are chosen one. Amen. Hallelujah. நாம் இன்னொரு சகோதரியை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 12வது அதிகாரத்திற்கு வாருங்கள். So very interesting subject. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே 12வது வசனத்தை கவனியுங்கள். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு 12 அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஏரோது சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த காலம். யாக்கோபை நேற்றைக்குத்தான் சிறைச்சேதம் பண்ணினான். யாக்கோபும் பேதுரும் அந்த நாட்களிலே சபையினுடைய மூப்பர்களாக இருந்த காலகட்டங்கள். 1வது நூற்றாண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. அதிலே மூப்பனாக இருந்த யாக்கோபும் பேதுருவும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். நேற்றைக்கு யாக்கோபுடைய தலையை வெட்டி விட்டார்கள். இன்றைக்கு இரவு அதிகாலை வேளையிலே பேதுருவுக்கு தலை போக போகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே மூப்பனை இழந்த சபை மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இரவு முழுவதும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலே ஒரு அறிவிப்பு அங்கே வருகிறது. அந்த நாட்களிலே நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய ஆலயங்கள் இல்லை. தேவாலயம் இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய ஆலயங்கள் இல்லை. வீடுகள் தோறும் ஒரு அப்பம் விட்டார்கள். அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மூப்பர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். யாக்கோபு இறந்து விட்டார். அடுத்தது பேதுருவை அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள். நாம் ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். யார் வீட்டில் ஜெபத்தை வச்சுக்கலாம்? ஜெபம் எங்க வீட்லயா பிரதர்? ஐம் சாரி, எங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்டுச்சுன்னா எல்லாரும் உள்ள வந்து எங்க குடும்பத்தையெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் தலையை வெட்டிடுவாங்க. சாரி, எங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கு, ஆனா இப்ப வேணாம், அப்புறம் இது ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கு, அப்புறம் பார்த்துக்குவோமே. சிலர் எங்க நம்ம கிட்ட அது கேட்டுருவாங்களோன்னு சொல்லி சர்ச் முடிஞ்சோடனே எஸ்கேப் ஆகி அப்படியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ப்ரேயர் மீட்டிங் வச்சா 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏதோ 100 வெள்ளி செலவாகுமோன்னு சொல்லி சிலர். நமக்கு ஏன்பா வந்தோமா போனோமா அட்டன் பண்ணோமா தூங்கினோமான்னு போகணும். இன்றைய சபையினுடைய நிலைமை. ஆனால் அந்த நாட்களில் அப்படி இல்லை. இந்த தாய் பாருங்கள், ஜான் மார்க்கினுடைய தாயார், அவருடைய பெயர் மரியாள். அந்த சகோதரி தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார். ப்ளீஸ் பிரதர், இந்த ஜெபம் எங்க வீட்டில் தான் நடக்கணும். நான் இரத்த சாட்சியாக மறிப்பதற்கும் ஆயத்தம். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. சபையினுடைய மூப்பர்களை இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக மறிக்க ஆயத்தம். Please come to my house. இரவு முழுவதும் அங்கே நாம் ஜெபிப்போம், விடுதலையோடு ஜெபிப்போம். ரோம போர் சேவகர்கள் வரட்டும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு சகோதரியை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன நடந்தது? இந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் போதே தேவதூதன் சிறைச்சாலைக்கு சென்றார். தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பி
அவனை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறவர். ஜெபத்திற்கு பிறகு மூப்பருக்கு அங்கே விடுதலை கிடைக்கிறது. பேதுரு நேரா எங்க போலான்னு சொல்லி நடு ரோட்ல நின்று திக்குமுக்காடுறாரு. எங்க போலாம் இந்த ராத்திரியில? எப்படியோ வெளியில வந்துட்டேன். திரும்பி பாக்குறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல. எப்படி நான் வெளியில வந்தேன்? அவர் வெளியில வரும்போது, வெளியில ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சுயநினைவே வருகிறது. இந்த ராத்திரி நேரத்துல நான் எங்க போவேன்? ஓகே, ரைட். நம்ம மரியாள் வீட்டுல எப்போதும் இரவு ஜெபம் நடக்கும். நல்ல வைராக்கியம் உள்ள சகோதரி. ஓகே, நாம் அங்கே போவோம். யோசித்து பாருங்க, இந்த மரியாள் வீட்டிற்கு பேதுரு தேடி வருகிறார். அவர் வந்த நேரத்திலே அந்த வீட்டிலே ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் பிரித்தெடுத்த ஒரு குடும்பத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பின் நாட்களிலே இந்த மரியாளுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் தான் இந்த ஜான் மார்க். இந்த ஜான் மார்க்குக்கு சொந்தக்காரராக இருந்தவர் பர்னபா. தன்னுடைய இனத்தானாகிய ஜான் மார்க்குவை அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது மிஷனரி பிரயாணத்தை துவக்கும் போது பர்னபா சொல்கிறார், என்னுடைய இனத்தானாகிய ஒரு சிறுவன் இருக்கிறான், இல்லை வாலிபன், அவனையும் நாம் கூட்டிக் கொண்டு போகலாம், நம்மோட அவர் கொஞ்சம் பேக்கை தூக்கி போட்டுட்டுலாம் வருவார் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போகலான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஓகே, உதவியா இருக்கட்டும். பவுல் அவரையும் கூட்டிக் கொண்டு 3 பேருமாக செல்கிறார்கள். முதலாவது மிஷனரி பிரயாணத்தின் பாதியிலே போகும்போது அந்த அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை பெறாத ஜான் மார்க் பேக் ஸ்லைடிங். சாரி, ஒருவேளை கசின் பெரியப்பாவோ சித்தப்பாவோ தெரியல, சாரி நான் வீட்டுக்கு போயிடுறேன், நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நீங்கள் என்ன கடல்லையே போறீங்க, நடந்தே போறீங்க, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நான் எனக்கு நிறைய வேலை, கிட்டி புல் அடிக்கணும், கோழி குண்டு அடிக்கணும், எங்கேயோ போயிட்டார். சாரி. பவுலுக்கு கொஞ்சம் வருத்தம், என்ன இந்த பையன் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சு வந்துட்டு திரும்பி போயிட்டானே. ஓகே, அவர் மனதில் வைத்துக் கொண்டார். இன்னும் ஆவிக்குரிய அனுபவத்தை பெறாத சிறுவன். இட்ஸ் ஓகே, ரைட். அவர் முதலாவது மிஷனரி பிரயாணத்திலே கிட்டத்தட்ட 10 பட்டணங்களை சந்தித்து விட்டு அவர்கள் திரும்ப வந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு மறுபடியும் 2வது மிஷனரி பிரயாணத்தை துவக்குகிறார்கள். அப்போது பர்னபா மறுபடியும் சொல்கிறார், என்னுடைய இனத்தானாகிய ஜான் மார்க்குவை கூட கூட்டிக் கொண்டு போகலாம். பால் சொல்கிறார், சாரி பிரதர், ஏற்கனவே ஊழியத்தில் அவர் பின்னால் போயிட்டார், வேணான்ட்டு. இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு போய் பாதி தூரத்தில் வந்துட்டாருன்னா நமக்கு கஷ்டம். சாரி. பர்னபா பவுலோடு தர்க்கம் பண்ணினார். இருவரும் ஊழியத்திலிருந்து பிரிந்தார்கள். பவுல் ஜெபித்தார், கர்த்தர் சீலாவை கொடுத்தார். சீலாவோடு இணைந்து அந்த ஊழியம் தொடர்ந்து நடந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். பர்னபாவுக்கு அந்த ஊழியம் அதோடு நின்று விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ரைட் பர்சன், நம்மளோடு இணைந்து பணி செய்யக்கூடிய நபர்கள் தேவனால் அழைப்பு பெற்றவர்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பர்னபாவோட ஊழியம் அதோடு நின்று விட்டது. அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு போனார்கள், அதோடு நின்று போய்விட்டது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு பிறகு 3வது பிரயாணம் போனார், 4வது பிரயாணம் போனார், போன இடத்தில் எல்லாம் சபைகளை ஸ்தாபித்தார். சோ தேவன் பவுலை அழைத்திருந்தபடினாலே இந்த பணியானது சிறப்பாக நடந்தது. ஓகே, வாட் அபவுட் ஜான் மார்க்? ஜான் மார்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 12, 15, 16 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் இவ்விதமாய் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், ஜான் மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல இஸ் a backsliding person. 16 வருஷத்துக்கு பிறகு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். அவன் மனம் திரும்பி விட்டான், கர்த்தருடைய அன்பிலே வளர்ந்து விட்டான், ஒரு பெரிய வைராக்கியத்தை பெற்றுக் கொண்டான். இந்த ஜான் மார்க் பேதுருவோடு இணைந்து பணியை நிறைவேற்றினார். பேதுருவிடத்தில் அமர்ந்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். பேதுரு அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டதற்கு பிறகு ஜான் மார்க்குள்ளாக ஒரு வைராக்கியம் பொங்கி எழுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இந்த கடைசி நாட்களில் எதையாவது செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ பணியினுடைய தொடரோட்ட கட்டையை பேதுருடைய கரத்திலே கொடுத்தார். பேதுரு தன்னுடைய தொடரோட்ட பந்தயத்தினுடைய கட்டையை இப்பொழுது என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். I am the follower of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை பேதுருக்கு பின்னதாக தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தார். அவர் எப்படி செய்தார் தெரியுமா? உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுருவிடத்திலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை சுவிசேஷமாக எழுதுகிறார். That is the மார்க் எழுதின நற்செய்தி நூல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒருவேளை அவங்க தாயினுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா? அந்த தாயினுடைய வைராக்கியம் தன்னுடைய மகனை பிரித்து எடுத்ததா? அந்த தாய் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்க தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை திறந்து கொடுத்து தன்னுடைய வீட்டிலே அந்த ஜெபத்தை நடத்தினதனுடைய விளைவு தன்னுடைய மகனாகிய ஜான் மார்க் இன்றைக்கும் நம்மாலே பேசப்படுகிறார். ஆமென். எங்க வைராக்கியம்? ஒருவேளை சகோதரியே, எனக்கு குடும்பத்தை நடத்ததான் அழைப்பு இருக்கு பிரதர்னு சொல்லி தட்டி கழிக்காதீங்க. they are chosen one. உங்களுடைய சந்ததியும் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும். ஆமென். யாருக்கு தெரியும், 16 வருஷத்துக்கு பிறகு மார்க் வைராக்கியம் பெற்றிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம். 10 வரும்போது சவுண்ட சொல்லிட்டு வந்தேன், நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு சிறியவனாயிருந்தேன். 18வது வயதிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ 24 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் என்னை ஒரு ஊழியக்காரனாக உயர்த்தி இருக்கிறார். ஆமென். 16 ஆண்டுகள் கர்த்தருடைய பணியிலே சிறப்பாக ஓடுவதற்கு அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். மனைவி, 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பையன் 6th படிக்கிறாங்க, பாப்பா 3rd படிக்கிறான். ஸோ நானும் என் மனைவியும் 11 ஆண்டுகளாக இல்லற வாழ்வில் ஒரு நாள் கூட மிஸ்ஸஸ் விட்டு நான் பிரிந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் காட் சேக், தேவனுடைய பணிக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ சபை எல்லாத்தையும் விசுவாசிகள் எல்லாரையும் விட்டுட்டு வர்றேன்னு எல்லாரும் பவுல் அணி கழுத்தை கட்டிக்கிட்டு அழுத போல எல்லாம் அழுதாங்க. நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போறேன், திரும்பி வருவேன், யூ டோன்ட் வரி. ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுல் போனார், அப்படியே போயிட்டார். நான் வருவேன்னு சொன்னேன். பிரதர், இங்கே ஊழியத்தெல்லாம் யார் பார்த்துக்குவா? நான் கேட்டேன், உங்க வீட்டில் உங்க அப்பா ஊருக்கு போனா அடுத்தது உங்க வீட்டு வேலையில யார் செய்வா? அப்பா ஊருக்கு போயிட்டா வீட்டில் இருக்கிற எல்லாம் உட்காந்து அழுவீங்களா? வீட்டில் இருக்கிற மூத்த சகோதரர் காய்கறி வாங்க போவார், மூத்த சகோதரி வீடை பெருக்குவாங்க, ஏன் இளைய சகோதரி அம்மாவுக்கு ஜாமான் வேலைக்கு கொடுப்பாங்க. ஃபேமிலி. மூத்த சகோதரர் வேலையை செய்யுங்கள், மூத்த சகோதரிகள் பணியை செய்யுங்கள், சபை நடக்கிறது. ஹல்லேலூயா. மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணாங்க, இப்பதாங்க சபை ரொம்ப உற்சாகமா இருக்குன்னாங்க. இப்போ எல்லாரும் பிரசண்டா இருக்காங்க அப்படின்னாங்க. லாஸ்ட் வீக் ஈவினிங் 4:30 ஃபோன் பண்ணேன். எல்லாம் அங்கே சபை கட்டிடமானது எழும்பி கொண்டிருக்கிறது, பூச்சி வேலை நடக்கணும். அதுக்கு எல்லாரும் ஒரு லோடு மணல், ஒரு லாரி மணலை எல்லாரும் உட்காந்து சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட சபையை விட்டு போகலன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். நிச்சயமாக 100 பேருக்கு மேல அங்கே இருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ ஃபேமிலி ஃபெலோஷிப். காலையில் 5 மணிக்கு வேலையை துவக்குவாங்க எங்கள் சபையில். 5 மணிக்கு வேலையை துவங்க 12 hours டியூட்டி. உலகத்தில் நம்ம 12 மணி நேரம் ஓட்டியோ வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அது போல் 5 மணிக்கு சமையல் வேலையை ஒரு சகோதரன் வந்து எடுப்பார். அவங்களோட சேர்ந்து சகோதரிகள் இணைவாங்க, பிரதர்ஸ் இணைவாங்க. ஒருத்தர் காய் வெட்டுவார், ஒருத்தர் வெங்காயம் வெட்டுவார், ஒருத்தர் அரிசி களைவார். வேலை நடக்கும். ஆமென். 24 hours மீதிய ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, சார் ஃபேமிலி, இந்த நாட்களிலே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ தேவைக்காக இயேசுவை தேடி வருகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. என்னுடைய தேவையெல்லாம் இயேசுவாக இருக்க வேண்டும். ஆமென். இதுதான் இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கிறது. ஆமென். ஓகே, நாம் இன்னொரு சகோதரி குறித்து பார்ப்போம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்திற்கு வாருங்கள். Chapter 16, Acts chapter 16, verse 1 and 2. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். பிரியமானவர்களே, இங்கே தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபனை குறித்து பவுல் சொல்லுகிறார். இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்றால் தெர்பை என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலே இருந்தவர்கள். தெர்பையை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 14ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே 19, 20
அந்த வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பவுல் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவங்க எல்லாரும் நினைச்சு பட்டணத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்க. 20ஆம் வசனம், சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. செத்து போன பவுல் ஒருவேளை உயிரோடு எழுப்ப தேவனாலே முடிந்தது. ஆமென். என்ன அவர் மூலமாக இன்னும் பணி நிறைவேற வேண்டியிருக்கு. பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சியை. மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டான். பாத்தீங்களா? இந்த தெர்பையிலே தான் தீமோத்தேயு இருந்தார். தெர்பை பட்டணத்துல the very next day, just to think about the situation, முதல் நாள் கல்லால் அடிச்சு சாகர அளவுக்கு அடிச்சு போட்டிருக்காங்க. அப்ப எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அது யூதருடைய கலாச்சாரம். அப்படியே மேல் பூரா காயங்களோட ரத்த வெள்ளத்தோடு இருந்தவர் செத்து போற கண்டிஷன்ல அடுத்த நாள் காலையில எழுந்த அந்த காயங்களோட எழும்பி எங்க போனாரு? தெர்பைக்கு. வை? ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரா? ரெஸ்ட் எடுக்க போனாரா? சிக்கன் பிரியாணி சாப்பிட போனாரா? எங்க போனார்? ஸ்ப்ரெட்டிங் தி காஸ்பல். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போனார். பிரதர், வேல்புற காயமா இருக்கு, எப்படி? கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஆமென். நஷ்டம் என்று விட்டேன். ஓகே, இந்த பாடெல்லாம் இந்த சரீரத்துல தான், இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போதுதான் நான் ஆண்டவருக்காக கிரையம் செலுத்தலாம், தியாகம் செய்யலாம், உழைக்கலாம், அநேக நாள் கண்ணொழிக்கலாம். கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில இருக்கும் போதுதான். ஒரு நாளைக்கு போயிட்டேன்னா எதுவுமே இல்லை. ஓகே ஓகே பிரதர், உங்களுக்கு தைரியம் தான் என் கூட வாங்க. பயந்தீங்கன்னா ஓகே, ஸ்டே ஹியர். காயங்களோட தெர்பைக்குள்ள போகும்போது தெர்பை பட்டணத்தில் இருந்த மக்கள் எல்லாம் இவர் சொன்னதை கேட்டதை விட இவரை பார்த்தாங்க. இவர் என்ன இவ்வளவு பயங்கர காயத்தோட ரத்த வெள்ளத்தோட வந்துட்டு இயேசுவை விசுவாசிங்க, இயேசுதான் ஆண்டவர்னு சொல்றாரு, இவருக்கு என்ன ஆயிற்று என்று எல்லோரும் பார்த்தார்கள். அதே சிச்சுவேஷன்ல தான் தீமோத்தேயுங்கிற இளம் வாலிபனும் கூட்டத்துக்கு மத்தியில இருந்து எட்டி பார்த்தாங்க. நேரா ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அம்மா உங்களுக்கு தெரியுமா, ஒரு வயசான ஐயா பயங்கர ரத்த காயத்தோட வந்து கர்த்தராகிய இயேசுவே உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம ஊர்ல. அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி உள்ளேந்து, தீமோத்தி என்ன சொல்ற, ஒரு பால்னோர் ஐயா வந்திருக்கிறாரு, மேல் பூரா காயமா இருக்கு, ரத்த வெள்ளத்தோடு நின்று இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி பாட்டு பாடுறாரு. ஓகே, கோ ஜாயின் வித் ஹிம். ஹல்லேலூயா. ரத்த காயத்தோட நிக்கிறாரே, அவரு கூட என்ன போய் சேர சொல்றீங்க? பயங்கர ப்ரொடெக்ஷனோட வந்திருந்தா நல்ல வருமானம் கிடைக்கும், சோந்த மினிஸ்ட்ரியில ஜாயின் பண்ணிக்கப்பா. இன்னும் நல்ல கல்லடி வாங்குற அந்த ஆளோட போய் சேர்ந்துக்கும். ஓகே, அவங்க தாயும் அவங்க பாட்டியும் சொன்ன அட்வைஸ் தான். இயேசுவுக்காக கல்லடி வாங்கக்கூடிய அந்த மனிதன் யார் தெரியுமா? He is a prayerful man. Amen. ஜெபிக்கிற ஒரு மனிதன், பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனை நீ பார்த்து இருக்கிறாய். விட்டுடாத அவரை, சாகிற வரைக்கும் அவர் பின்னாடியே போன. ஆமென். நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து முடியுமா? அதாங்க வைராக்கியம். கல்லால் அடிச்சு சாக போன மனுஷன் ஏஞ்சி வந்திருக்கிறாரு. அடுத்த ஊர்ல போய் இதே நிலைமை வரும், செத்து போவாரு. என் புள்ள கூட போன அவன் என்ன ஆவான்? ஓகே, நோ ப்ராப்ளம். கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தம். ஆமென். ஒரு புள்ளைய பெத்தன்னா புள்ளன்னு சிங்க குட்டியா இருக்கு. ஒரு நாள் இப்படி சொல்லுவாங்க, பன்னி குட்டிக்கும் சிங்க குட்டிக்கும் ஒரு போட்டி வந்து பண்ணி சொன்னிச்சான், நீ எல்லாம் காட்டுக்கு ராஜா ராஜான்ற, ஒரே ஒரு குட்டியா போடுற, நான் பாரு, இங்க பாரு, அங்க பாரு, அது லாஸ்ட் டைம் போட்டது, இது இங்க பாரு, இந்த டைம் போட்டது, அடுத்த ட்ரிப் ரெடியா இருக்கு, பல குட்டி, காட்டுல நாள்ல பெரிய ஆளு அப்படின்னு பண்ணி சொன்னிச்சான்.
ஸோ சிங்கம் சொன்னிச்சு, நீ பல குட்டியை போட்டாலும் பண்ணி, ஒரு குட்டியை போட்டாலும் நான் சிங்கம் போ. ஒரு குட்டினாலும் இது யாரு? யாரு? ஹலோ, எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? அடிக்காது. கிறிஸ்து இங்க இருக்கிறார். கிறிஸ்துவின் கல்வாரி காட்சியை பார்த்து தூங்கின மனுஷன் நரகத்திற்கு போவான். ஆமென். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரத்திலே போய்விடும். கிறிஸ்துவுக்காக சாதிப்பது எதுவோ அது மாத்திரம் நம்மோடு வரும். ஆமென். பிசாசு சொல்லுவான், ஹே இப்ப வேண்டாம், அப்புறம் ஜஸ்ட் போஸ்ட்போன் பண்ணுவான். இப்ப வேண்டாம், இப்ப அர்ப்பணிச்சிடாத, இப்ப கீழ்ப்படிஞ்சிடாத, இப்ப சரின்னு சொல்லிடாத, அப்புறம் நாளைக்கு, அப்புறம் இன்னொரு முறை. இயேசு சொல்றார், இன்றே இப்பொழுதே தேவனுக்காக வைராக்கியம் கொள். ஆமென். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் ஆயத்தமாவோம். ஆமென். தேவன் அதற்காகவே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், தேர்வு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை இந்த உலகம் எங்கும். ஏன் நீங்க லண்டன் போக மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இல்லை? ஹலோ, அகால பிறவி போன்ற என்னையே சிங்கப்பூர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவாங்க. உங்களை ஆண்டவர் லண்டனுக்கு கூட்டிட்டு போவாரு, உங்களை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். such an almighty God. Amen. நமக்குள்ள இருக்கிற தேவன் ஏதோ சாதாரணமானவர் சரி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, கூட்டம் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பிரிட் இருக்காது. குறைவா இருக்கிறது குடும்பம். ஆமென். ஒரு வீட்டுல 50 பேரா இருப்பாங்க. 50 பேர் இருந்தா அதுக்கு பேர் வீடா? No. This is a house of God. Amen. நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அங்கும் இங்குமாக சில சிறு சிறு குழுக்களையே இந்த நாட்களிலே தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் உள்ள வரும்போது ஒருவேளை இங்க ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா நான் அப்படியே பின்னால உட்காந்துட்டு போயிருந்திருப்பேன். போன வாரம் அப்படி ஒரு சர்ச்சில் போய் பின்னால உட்காந்துட்டு வந்துட்டேன். ஏன்? இந்த சர்ச் ஏதோ ஒரு பேர், நல்ல பேர், பெரிய சபை. ஓகே. ஆனால் இங்கே வந்த உடனே ஆவியானவர் என்னை தட்டி எழுப்புகிறார். தேவனுடைய கிறிஸ்துனுடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த தீமோத்தி இயேசு கிறிஸ்துவோடு பணியை இணைந்து செய்ய பவுலோடு கரங்கோர்த்தார். பவுலோடு இந்த தீமோத்தி பவுலோடு இணைந்து பணி செய்ததற்கு காரணம் அவர்களுடைய அம்மாவும் அவளுடைய பாட்டியும். நீங்கள் 2 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்து பாருங்க. ஒருவேளை ஒரு தாயும் ஒரு பாட்டியும் அந்த வீட்டுல தன்னுடைய பேர பிள்ளைய கிறிஸ்துவுக்கென்று தயார் செய்து விட்டார்கள். பாருங்க, 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், முதல் அதிகாரத்தில் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். எங்க இருந்து அந்த ஆர்ஜின் வந்துதான்? பாட்டி, அப்புறம் தாய், அப்புறம் பேரன். ஆமென். நம்முடைய குடும்பத்திலே நம்மிடத்திலே இல்லாத விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலோ பேர பிள்ளைகளிடத்திலே போகாது. இந்தியால சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தானே அகப்பைக்கு வரும். உள்ள இருக்கணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட என்ன விசுவாச லெவல் இருக்கோ அதுதான் பிள்ளைகள்கிட்ட போய் ரீச் ஆகும். பிரியமானவர்களே, நீ பைபிள் படி, நீ பைபிள் படி,
அப்படின்னு ஒரு விரலை நீட்டி சொல்லும் போது 3 விரல் நீ பைபிள் படி, நீ பைபிள் படின்னு சொல்லும். இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, தூங்குறான் பார், தூங்குறான் பார், தூங்குறான் பார், தூங்குறான் பார். பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா விழுந்து போயிருவீங்க. Look unto Jesus. Amen. நம்மை சுத்தி நடக்கிறத பார்க்க கூடாது, இயேசுவை மட்டும் பார்க்கணும். பேதுரு சுத்தி பார்க்கும்போது அமிழ்ந்து போனார். Earth is always pulling down. இந்த பூமி எப்பொழுதும் நம்மை கீழ் நோக்கி இழுக்கும். மேல் நோக்கி போகணும்னா இயேசுவை பார்த்துக்கிட்டே நடக்கணும். ஹல்லேலூயா. தண்ணியில நடப்பீங்க. ஆமென். The miracle working God with you. ஆமென். இயேசு தண்ணியில நடந்தாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய அற்புதமே கிடையாது. எல்லாரும் அதைத்தான் பிரசங்கிக்கிறார்கள். என்னுடைய அற்புதம் என்னன்னா, பேதுரு தண்ணியில நடந்தான். ஆமென். He is a man of God. அவர் நடக்கலாம். He is ordinary man. அவன் நடந்தான். He is a miracle. Amen. பிரியமானவர்களே, பாட்டியின் இடத்தில் இருந்த விசுவாசம் தாயிற்கு கடந்து வந்தது. ஒருவேளை இந்த சகோதரி ஐனிக்கையால், தீமோத்தேயுடைய தாய், ஒரு யூத ஸ்திரீ. அவள் ஒரு யூதனைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கிரேக்கனை அவள் திருமணம் முடித்தாள். ஓகே, அந்த கிரேக்கனாகிய கணவனிடத்தில் அவ்வளவு பக்தி இல்லை, அவ்வளவு வைராக்கியம் இல்லை, தேவனை பற்றி அறிவில்லை. இந்த சகோதரி சோர்ந்து போகவில்லை. ஒருவேளை அந்த சகோதரன் ஒரு பிசினஸ் மேனாக இருந்திருக்கலாம். அநேக பட்டணங்களுக்கு அவர் அங்கும் இங்குமாக பணம் சம்பாதிப்பதற்காக சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். ஓகே, அவர் போறபடி போகட்டும். பட் நான் இயேசுவை விட மாட்டேன். இந்த சகோதரி தன்னுடைய கணவரை பார்த்து குறை சொல்லல. என் கணவர் ஜெபிக்க மாட்டாரு, என் கணவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு, என் கணவர் ஊழியத்துக்கு வர மாட்டாரு, என் கணவருக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேது, அவர் பெரிய மண்ணாங்கட்டியா இருக்கிறாரு. நான் சொல்றேன், தெரிய வேண்டாங்கிறேன். தீமோத்தேயை உருவாக்குனது கிரேக்கனா யூத பெண்களா? Who are you? Yeah. Don't blaming others. Don't judge others. பிரியமானவர்களே, நான் எப்படி இருக்கிறேன் என்றுதான் இயேசு என்கிட்ட கணக்கு கேட்பார். We are accountable to God. நான் பேசக்கூடிய வீணான வார்த்தைகளை குறித்து கடைசி நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். unnecessary talking, the loose talking, எதுவா இருந்தாலும். So நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கியே பார்த்து முன்னேறுவதற்காகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் தேவனை நோக்கி முன்னேறும் போது என்னுடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியும் அவரை சேவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் இதோட நின்னுறணும்னா நீங்க எப்படி வேணா இருங்க. சந்ததி சந்ததியா கிறிஸ்துவை தொழுது கொள்ளணும்னா நான் சொல்றபடி இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே ஒரு வசனத்தை பார்ப்போம். அமேசிங் வேர்ட்ஸ். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் எப்படி நடந்தது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொருளாதார தேவைகளை எப்படி சந்தித்தார் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரத்தை பாருங்கள். 2-3 வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் இயேசுவுடனே இருந்தார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து போட்டிருந்த அங்கியில பாக்கெட்டே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அவர் ₹1 கூட சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு ஒன்றும் வழி இல்லை. அவருடைய மணியெல்லாம் எங்க போனுச்சு? யூதாஸ் காரியத்துக்கிட்ட தான் போனுச்சு. அவன் பணப்பையை சுமக்கிறவனாகவும் பணப்பையில் உள்ளதை சுரண்டுகிறவனாகவும் இருந்தான். நாண்டு கொண்டு செத்தான். ஓகே, அது நமக்கு இப்போ தேவையில்லை. இட்ஸ் எ பிக் ஸ்டடி. நாம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். சோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொருளாதார தேவைக்கு அவர் தேவனையே பார்த்தார். அவரோட ஒரு சாப்பாட்டு கும்பல் ஒரு 12 பேர் இருந்தாங்க எப்போதும். ஆல்வேஸ் இவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு சமரியாவுக்கு போய் அங்கே உட்காந்துருந்தா, ஓகே ஆண்டவர் இங்கே இருங்க, நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம். எங்கே போயிடுவாங்க? கோயிங் டு ஹோட்டல்.
அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு இவர் வாங்கிட்டு வரதுக்குள்ள சமாரியா பட்டணத்தையே இவர் சந்தித்து விடுவார். ஜீசஸ் கிரைஸ்ட். இவருக்கு வேண்டியதெல்லாம் ஆத்ம பசி, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வயிற்று பசி. ஓகே போட்டோம். இப்படிதான் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு. 5000 பேர் வந்து அவரோட உட்கார்ந்து வசனத்தை கேட்டதற்கு பிறகு பாவம் வழியில சோர்ந்து போகாம இருக்கிறது ஏதாவது சிம்பிள் ஃபுட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப என்ன நினைக்கிறீங்க? உடனே பிலிப் சொல்றாரு, ஆண்டவரே பக்கத்துல ஹோட்டல்ல போய் வாங்கினா கூட 200-300 பணத்துக்கு வாங்க வேண்டியிருக்கும், எப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை, நத்திங். ஓகே ஆயிருக்கு. ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் இருந்தா கூட இல்லைன்னு தானே சொல்லுவோம். உண்மையிலேயே அது ஹியூமன் பீயிங்கே காக்காவை பாருங்க, அது பறக்கும் காக்கான்னு எங்கேயாவது ஒரு ஃபுட்டை பார்த்துச்சுன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிட்ரும். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா திமுத்தி பாப்பா கப்பல் எழுதிட்டு போயிட்டு, என்ன பிரதர் என்னமோ அங்கே கையில் எடுத்த போல ஒன்றும் இல்லை பிரதர், எங்க வேலைக்கு போய் வேலை செஞ்சு ஒன்றும் தேர மாட்டேங்குது. இப்படி சொல்ல சொல்ல நீ தேரவே மாட்ட. ஏன்? ஆசீர்வாதமும் மரணமும் எந்த அதிகாரத்தில் இருக்கு தெரியுமா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 24 வருஷமா நாக்கில் அறிக்கை செஞ்சுட்டே இருந்தேன். உலகம் எங்கும் போயின்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உலகம் எங்கும் போயின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஒரு பாஸ்போர்ட்டே முடிஞ்சு போச்சு 10 வருஷம். அடுத்த பாஸ்போர்ட்டு இந்த வருஷத்துல முடிய போகுது. என்ன ஆண்டவரே நீங்க, நானும் போன வருஷம் போயிருந்தேன்னா செத்து போயிருப்பேன். மறு ஜீவனை கொடுத்துருக்கீங்க. எதுக்கு எனக்கு மறு ஜீவனை கொடுத்தீங்க? ஓகே, ஐ வில் யூஸ் யூ மைட்டிலி. எங்கேருந்து நான் செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போய், யூ டோன்ட் வரி, ஃபினான்சியல் இஸ் மைன். சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போகிறேன் பாரு. ஹல்லேலூயா. தேவனால் செய்ய முடியுமா? அவரால் தான் முடியும். ஆமென். நான் இங்கே வரணுன்னா பாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். பிரதர், பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் வந்து ப்ரீச் பண்ணலாமா? எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? வீசா அப்ளை பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், நான் நல்லா பேசுவேன், அதான் எனக்கு தெரியுமே. வந்தால் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? நான் எங்கே தங்குவேன்? எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? Oh Lord Jesus, He knows everything. The glory thy name, Lord. எதையுமே நான் எதிர்பார்க்கல. தேவன் என்னை இங்கே கொண்டு வந்து உங்கள் மத்தியில் நிறுத்திருக்கிறார். 42 days நான் எதிர்பார்க்கவே இல்லை. மலேசியாவில் ஊழியங்கள், சிங்கப்பூரில் ஊழியங்கள், நான் யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணவே இல்லை. வீட்டில் முழங்கால் போட்டு நான் பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து 15-20 நாள் ஆகுது. இப்போது 2 ராஜாக்கள் வரைக்கும் ஒரு ஸ்டடி முடிச்சிட்டேன் ஆதியாமத்துலேருந்து. ஏன் டெய்லி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றாங்க, சாப்பிட்றேன், ஸ்டடி. திடீர்னு ஃபோன் கால் வருது, பிரதர் நீங்கள் எங்கள் சேர்ச்சிக்கிட்ட வர வாங்க. பிரியமானவர்களே, சுவிசேஷம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். சுவிசேஷம் ஒரு இடத்துக்கு போகணும்னா வாசலை யார் திறக்கணும்? தேவன் தான் திறக்கணும். தேவனுக்கு நம்மளை முதல்ல தெரியணும், அப்பதான் திறப்பார். நம்ம லைஃப் அவர் பார்ப்பார், நம்முடைய பரிசுத்தத்தை அவர் பார்ப்பார், நம்முடைய உண்மையை பார்ப்பார், நம்முடைய தகுதி இல்லாமையை பார்ப்பார். Lord, I am unworthy before you. Okay, you are selected. Amen. Oh Lord, I am very wise. Okay, you are disqualified. Go home. ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது ஆண்டவரே. ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் சப்போர்ட் யூ. நான் உனக்கு ஒரு ஆர்வனை தர்றேன். யூ டோன்ட் வரி, கோ. கையில் ஒரு ஸ்டிக்கையும் தர்றேன். ஏன் 40 lakhs people. ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது. பைபிள் நாங்கள் வரும்போது சேர்ச்சி இந்த பிரதர் சொன்னாங்க, பிரதர் இது நல்ல கவரை போட்டு தான் கவர் பண்ணிட்டு போங்களேன், சிங்கப்பூருக்கு போறீங்க, பழசையா தூக்கிட்டு போறீங்க. இது பழசாக பழசாக நான் புதுசாகிட்டே இருக்கேன் பிரதர். ஆமென். ஹல்லேலூயா. பழசாயிட்டுனா தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குற ஆள் நான் கிடையாது. பழசாக நான் புதிதாகிக் கொண்டே இருக்கிறேன். ஆமென். 100 முறைக்கு மேலாக வேதத்தை அதிகமாய் ஆழ்ந்து படித்து
பிரசங்கித்த டிஎல் மூடி வயசான காலத்துல கண்ணாடியை போட்டுக்கிட்டு இப்படி பாக்குறாரு, ஒரு மலை உச்சியில போய் உட்காந்துக்கிட்டு. அப்படியே ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வேதத்துல இருந்து எவ்வளவோ பெரிய ஸ்காலர், நீங்க வயசான காலத்துல ரெஸ்ட் எடுக்கிறது விட்டுட்டு என்னத்த வேதத்துல போய் தேடிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் நான் தேவனுக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டி இருக்குங்கிறத தேடி பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். ஓகே, he is a servant of God. நரகத்தின் விளிம்பில் இருந்து 2 லட்சம் மக்களை பரலோகத்திற்கு இழுத்து சென்ற தேவ மனிதன். ஆமென். நான் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரசங்கியார்கள் எல்லாம் நான் கூட்டு சேர்வதில்லை. ஏனென்றால் இயேசுதான் எனக்கு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. அவர் கூட எனக்கு பேசுறதுக்கே நேரம் பத்தல, அப்புறம் எங்க மற்றவங்களோட எல்லாம் பேசுறது. I fellowship with God only. Amen. ஆனா எனக்கு எல்லாருமே பிடிக்கும், எல்லார் கூடயும் நான் இணைந்து சொல்லுவேன். நான் ஒரு தனி ட்ராக்ல எல்லாம் போகல. கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே இன்றைக்கு தேவன் அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள் 3வது வசனம். ஒருவேளை 7 பிசாசுகள் நீங்கின மகதலே நாம் மரியாதை பார்க்கிறோம். பொல்லாத ஆவியினாலே வியாதியால் பிடிக்கப்பட்டு குணமாக்கப்பட்ட ஸ்திரீகளை இங்கே நாம் பார்க்கிறோம். ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலை இங்கே நாம் பார்க்கிறோம். சூசன்னாலை பார்க்கிறோம். இன்னும் மற்ற அநேகம் ஸ்திரீகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் யார்? ஏதோ ஒரு தேவையோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு, தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்வடைந்து போனவர்கள், கைவிடப்பட்டவர்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துங்கிற மெய்யான ஒளியை அவர்கள் தேடி வந்தபோது இயேசு அவர்களை விடுதலையாக்கினார். விடுதலை ஆன உடனே பபாய்ன்னு சொல்லிட்டு போலங்க, உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவி யோவன்னா. ஏரோது அன்றைக்கு லோக்கல் கிங்கினுடைய அரண்மனையில இஸ் a மேனேஜர், மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, நல்ல வருமானம். இந்த சகோதரி வீடு நிறைய பணம் புழக்கம், அல்ல லக்ஸரியஸ் லைஃப். அந்த சகோதரி சிந்திக்கிறாங்க, இவ்வளவு பணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, என் வியாதியை குணமாக்கி இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து, நான் இந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம்? Okay, I'll do the ministry. I'll support Jesus Christ. Amen. கூசாவின் வருமானம் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திற்கு போனது. ஆமென். ஏரோதுடைய அரண்மனையில மேனேஜர் ஆக்குனது தேவன், வருமானத்தை கொடுத்தவர் தேவன். நான் சாப்பிடுறதுக்கும் உடுத்துறதுக்கும் குடியிருக்கிறதுக்கும் போதுமானது இருக்கிறது, மிஞ்சி உள்ளது இயேசுவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. I support Jesus. இதாங்க சாக்ரிஃபைஷியல் லைஃப். பொட்டிக்குள்ள வைக்கும் போது கையில கிடக்கிற மோதிரம் வரைக்கும் கழட்டிட்டு தான் விடுவாங்க சொல்லிட்டேன் நான். எனக்கு தெரியும், இந்தியாவில் ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலில் போய் ஏதோ இன்ஜெக்ஷன் போடும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்க. குழந்தையும் செத்து போச்சு. ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 நாளாக அழுகுறாரு, பணத்தை விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து கொண்டு போய் மண்ணுகளை வச்சு புதைக்க போகிறோம். இருங்கய்யா, ஒரு நிமிஷம் இருங்கய்யான்னு உள்ளே போனார். சரி, கடைசியாக ஒரு முறை அவரை வைஃபை முத்தம் கொடுத்துட்டு வருவார் போல இருக்குன்னு நினைச்சா காலையில் கடந்தது அவுக்குறாரு. வெளியில வந்தோன்னு சொல்றாரு, ஏங்க அதை தினோண்டு கிடக்க அதை போய் அவுக்குறீங்கன்னு. அவன் ஞாபகார்த்தமா இது ஒன்னாவது என்கிட்ட இருக்கட்டுங்கிறார். அயோக்கிய பயல, என் அண்ணன் தான், எங்க பெரியம்மா பையன், கசின் பிரதர். இப்படியாடா இருப்ப நீ? ஒய்ஃபுன்னு இந்த அழுவாளுதான் 2 நாளா காதில் கடந்த தம்மா துண்டு கடுக்கனை போய் கழட்டிட்டு வர்றான். உண்மையாக சொன்னேன், நீ எல்லாம் இந்த உலகத்துல ஒய்ஃபுக்காக அழல, பணத்துக்காக அழுதுருக்க. அதனாலதான் ஆண்டவர் ஒய்ஃப் வேண்டான்ட்டு எடுத்துட்டாருன்னு சொன்னேன். ஒய்ஃப் மேல கரிசனை உள்ள மனிதனா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ஃபோக்கஸ்ட் லைஃப், ஃபோக்கஸ்ட் லைஃப். போலியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சகோதரி சூசன்னால் அப்படி இல்லைங்க. பெரிய மேனேஜருடைய வைஃபுங்கிற ஒரு ப்ரைடெல்லாம் இல்லை. தாராளமாக இங்கே
தன்னுடைய பொருளாதாரத்தை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கும் வேதத்துல நாம் அவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க என்னோட எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம். நிறைய நேரத்தை நான் எடுத்து விட்டேன். தயவாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்கிறேன், இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 40வது வசனத்திற்கு வாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 40. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். என்னுடைய கேள்வி எல்லாம், இந்த சகோதரியை ஏன் தேவன் எழுப்பினார்? அப்படி என்ன இந்த சகோதரி கிட்ட தேவன் ஒரு முக்கியத்துவத்தை கண்டுபிடித்தார்? இந்த சகோதரி ஒரு பிசினஸ் உமன், தன்னுடைய வியாபார விஷயமாக அநேக இடங்களுக்கு செல்வார்கள். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே வைத்திருந்த ஒரு அன்பு சகோதரி. இவளை குறித்து வேதம் சொல்கிறது. 36வது வசனம். தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பிரியமானவர்களே, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்த இந்த சகோதரி ஒரு சீசி என்று நாம் பார்க்கிறோம். She was a disciple of Jesus Christ. Amen. சீஷன்னா யாரு? One who followed. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், சீஷர்களை உருவாக்கக்கூடியவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள், நரகத்தின் விளிம்பிலிருந்து சாத்தானோடு போர் செய்து ஆத்துமாக்களை விடுதலையாக்கி இயேசுவண்டை சேர்க்கக்கூடிய அறுவடை பணி வீரர்கள். சாகக்கூடாது. ஆமென். அவங்க உயிரோட இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு ஆத்துமா வந்துட்டே இருக்கும். ஆமென். அவங்க வேணிய ஆண்டவருக்கு பேதுரு அனுப்புறார், போ உயிரோட எழுப்புறார். ஆமென். அந்த நாட்களில் எத்தனையோ சகோதரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அப்படின்னு சபையில் அறிவிப்பு கொடுத்தாங்க. எல்லாரையும் தேவன் எழுப்பினாரு. ஏன் தபித்தால் மட்டும்தான் சபையில செத்து போனாங்களா? நான் கேட்கிறேன். எத்தனையோ சிஸ்டர்ஸ். தேவன் தபித்தாலை கண்ணோக்கினார். ஏனென்றால் she was a disciple of Jesus Christ. Who are you? நாம் யார்? நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷியாக சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசுவை அப்படியே பின்பற்றணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும், இயேசுவை போலவே மாறணும். அதைத்தான் ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். நாம் தலையிலே தாழ்த்துவோம், தேவனுடைய கரத்திலே நம்மை விட்டுக் கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம் மத்தியிலே இசைவாடி கொண்டிருக்கிறார்.